உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லற்பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கே. திருமூலர் வாக்கு. நண்பர்களே, மனம் மந்திரம் தியானம் என்ற என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நம்முடைய இந்த மனம் மந்திரம் தியானம் யூடியூப் சேனல் மூலமாக நம் இந்திய மரபில் உள்ள யோகக்கலை குறித்தும் தியானக்கலை குறித்தும் சித்தர்களின் இலக்கியங்களை குறித்தும் பல்வேறு யோக சூத்திரங்கள் குறித்தும் நான் என்னுடைய வாழ்வில் தெரிந்து கொண்ட விஷயங்களை உங்கள் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்வதாக இருக்கின்றேன். அந்த வகையில் இன்று நான் படித்த ஒரு கதையை குறித்து இப்பொழுது இந்த காணொலியில் கூறலாம் என்று இருக்கின்றேன். ஒரு குருகுலத்தில் ஒரு குருவிடம் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சீடன் பல வகையான கலைகளை கற்று சன்னியாச வாழ்க்கையை மேற்கொண்டு இறுதியாக அவனுக்கு தீட்சை வழங்கப்பட வேண்டிய கடைசி தீட்சை வழங்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டம். அது ஒரு இறுதி தீட்சை. அந்த தீட்சையை பெற்ற பிறகு அந்த சீடன் ஆசிரமத்திலிருந்து வெளியேறி அவன் தனியாக ஒரு குருவாக மற்றவர்களுக்கு உபதேசிக்கக்கூடிய ஒரு தகுதியை பெறக்கூடிய தீட்சை. ஆனால் அந்த தீட்சையை குரு அவர் நேரடியாக தராமல் அதை வேறு ஒரு மறைமுகமான வழியில் கொடுப்பதுதான் அந்த குருவின் எப்பொழுதும் செய்யும் ஒரு வழக்கமான ஒரு நடைமுறை. அது ஒரு பரீட்சை. அந்த பரீட்சையில் யார் வெற்றி பெறுகிறார்களோ 12 ஆண்டுகளுக்கு அந்த சீடனுக்கே இறுதியான அந்த சன்னியாச தீட்சை ஒரு குருவாக அவன் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தொடரலாம் என்பதற்கான இறுதி தீட்சை. அந்த தீட்சையில் அவன் வெற்றி பெறவில்லை என்றால் அவன் அந்த 12 ஆண்டு காலம் குருவுடன் இருந்து கற்ற அனைத்து கல்வியும் வீண். அதன் பிறகு அவன் தன்னுடைய சரியான இல்லற வாழ்க்கைக்கு திரும்பி விடலாம். அந்த மாதிரியான ஒரு சோதனையை தான் அந்த குரு கொடுப்பார். அப்பொழுது அவர்களுடைய மனம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வுடன் இருக்கிறது என்பதை சோதிப்பதற்காக வைக்கப்படும் அந்த பரீட்சை, குருவினால் வைக்கப்படும் பரீட்சை. அந்த 12 ஆண்டு காலம் தன்னுடன் இருந்த அந்த சீடனை குரு அழைத்து, இனி உனக்கு இறுதி தீட்சை நான் தர இருக்கின்றேன். ஆனால் அதை நான் சொல்லும் ஒரு இடத்திற்கு நீ சென்று வந்த பிறகுதான் அதை என்னால் முடிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லுங்க ஐயா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்ய தயாரா இருக்கிறேன், நீங்க சொல்றபடி நான் கேட்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சீடர் சொல்லிடுறாரு. சரி தம்பி, நம்ம நாட்டு அரசர் இருக்காரு இல்லையா, அவரை நீ போய் பார்க்கணும். அவர் எதுக்கு பார்க்கணும், அது எதுவும் நீ கேள்வி செய்யக்கூடாதுப்பா என்கிட்ட. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் ஃபாலோ செஞ்சா போதும். நம்முடைய அரசர், இந்த நாட்டினுடைய அரசர் தினசரி அதிகாலை நேரத்தில் சூரிய உதயத்தின் முன்னாடியே நடைப்பயிற்சி போற வழக்கம். அவருடைய அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தோட்டத்துல நடைப்பயிற்சி போயிட்டு வர்றது பழக்கம். அந்த நடைப்பயிற்சி போகும் சமயத்துல யார் அவரை முதல்ல சந்திக்கிறாங்களோ, அவங்க என்ன கேட்குறாங்களோ, என்ன அவருடைய உதவி அரசர்கிட்ட எதிர்பார்க்குறாங்களோ அதை அவர் மறுக்காம செய்யறது அரசனுடைய வழக்கம். அவர் வாக்கு கொடுத்தாருன்னா அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசர். அதனால நீ நாளைக்கு காலையில போய் விடிகாலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம அரசரை பார்க்கணும். என்னங்க ஐயா கேட்கணும், நான் அவங்ககிட்ட வர மாதிரி அவர்கிட்ட சொல்லணுமா அப்படின்ட்டு கேட்டாரு. நீ எதுவும் சொல்லக்கூடாது, என்னுடைய சீடனம்னா இந்த ஆசிரமத்தில் நீ 12 வருஷம் பயிற்சி காலத்துல இருந்தேன் அப்படின்னா எதுவுமே சொல்லக்கூடாது. போய் அவரை பாரு, உனக்கு என்ன தோணுதோ அதை அவர்கிட்ட கேளு, நீ கேட்கறத அவரு கொடுப்பாரு. நீ உனக்கு தேவையானது அவர்கிட்ட அரசர்கிட்ட பேசி கேட்டு வாங்க, உனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, அதனால நீ பாரு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த டீச்சையை பற்றி முடிவு பண்ணுவேன், உனக்கு கொடுக்கப்படக்கூடிய கடைசி டீச்சை அப்படின்னு சொல்றாரு. சரி, குரு சொல்லிவிட்டார். குரு சொன்னதை நிறைவேற்றினாதான் நமக்கு கடைசி டீச்சையை கொடுப்பாரு. நம்ம இறுதி தீட்சை வாங்கணும்னா ஒரு முழு சன்னியாச வாழ்க்கை நிறைவு பெறாது அப்படின்னு சொல்லிட்டு குருவுடைய பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் செய்து அந்த சீடன் அரசரை பார்த்து கிளம்பிடுறாரு.
அரசருடைய அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தோட்டத்துல போய் முத நாள் இரவே போயிடுறாரு. குரு கிட்ட இருந்து விடைபெற்றுக்கிட்டு போன அந்த சீடன் வந்து நைட்டா இங்க போயிடுறாப்படி. அரசன் எங்க அந்த காலை நேரத்துல வர்றாரோ அந்த தோட்டத்துக்கு போய் நைட்டே ஒரு இடத்துல போய் உட்காந்து ஸ்டே பண்ணிக்கிறாரு. அந்த குளிர்லையும் குரு சொல்லிட்டாரு, அரசரை நீ பார்த்துக்க, அதிகாலையிலேயே சந்திச்சாதான் வந்து நான் அடுத்த வீட்டை பற்றி முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி அரசர் எதிர்பார்த்துக்கிட்டு சீடர் காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த குளிர்லையும் அங்கேயே தான் உட்காந்துருக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் போனது, நள்ளிரவானது, திருப்பி அடுத்த ஜாமம் போனது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியோ ஒரு வழியாக விடியற் காலை நேரம் வந்தது. ஒரு 8 முன்னாடி ஒரு மணி நேரம் விடியற் காலை நேரம் வந்தது. அப்போ குளிரில் நடுங்கிட்டு நம்மளால் உட்காந்துருக்கிறாரு சீடர். அரசர் பார்க்குறாரு, என்னடாது ஒருத்தன் போகிறதெல்லாம் போச்சுட்டு ஒரு மாதிரியாக நடுங்கிட்டு உட்காந்துருக்குறானே அப்படின்ட்டு. என்னப்பா இந்த நேரத்தில் இங்கே இந்த குளிர்லையும் இருட்டுலையும் உட்காந்துட்டு இருக்கிற, என்ன விஷயம், யாரை பார்க்க வந்து உட்காந்துருக்கிற, காத்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அரசர் கேட்குறாரு. அந்த சீடர் வந்து, உங்களை பார்க்க தான் ஐயா வந்திருக்கிறேன், உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டு வாங்கிட்டு போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிப்பா அப்படியா, என்ன வேணும் உனக்கு, பணம் வேணுமா, வேற ஏதாவது உதவி வேணுமா, வீடு ஏதாவது வேணுமா, இல்லை விவசாயம் செய்து வாழ தேவையான நிலம் வேணுமா, நீ என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன். இந்த அதிகாலை நேரத்தில் முதல்ல நான் யாரை சந்திக்கணும், அவங்க கேட்டது எதுவாக இருந்தாலும் நான் அந்த வாக்கு தவற மாட்டேன் எப்பயுமே, அதனால பயப்படாம கேளு தம்பி அப்படிங்கிறாரு. நம்பால் உடனே யோசிக்கிறாரு, ஒரு 10 பொற்காசு கேட்போமா, 10 அரசர் நீ எதை வேணாலும் கேளுன்னு சொல்றாரு. 10 பொற்காசு கேட்டு நம்மள இலக்கரமா நினைக்கிட்டேன், என்ன பண்றது, சரி ஒரு 100 கேட்போம் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் 100 கேட்டால் அதை கொண்டு போய் ஒரு எத்தனை வீடு வாங்க முடியும், ஏன்னா இவன் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பம். இந்த பையன் வந்து குருகுலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க குடும்பம் தாய் தந்தையர் கூட இருந்து அவன் போகிறப்பே வந்து மிக மிக பரம ஏழையான ஒரு குடும்பத்தில் இருந்துதான் வந்து அவன் குருகுல வாசத்துக்கே போகிறான். இப்போ குரு வேற இங்கே போய் அரசரை பாருன்னு சொல்லிட்டாரு. அரசர் வேற நீ கேட்கறது எதுவாக இருந்தாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன், கொடுக்க வாக்க மீறவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் நாம அரசர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கிறப்ப குரு நம்மளை அனுப்புனாரு. நம்மளை இறுதி தீட்சை இருக்கு பிறகுதான் வந்து கொடுப்பேன்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாரு அப்படிங்கிறத அவனுக்கு மறந்துருச்சு. ஏன்னா அரசர் சொன்னது வந்து நீ கேட்கறது எதுவாக இருந்தாலும் நான் கொடுப்பேன் அப்படியே அவன் மனசுல கணக்கு போடுறான். 1000 பொற்காசு கேட்கலாமா, 10,000 பொற்காசு கேட்கலாமா, 1,00,000 பொற்காசு கேட்கலாமா, இல்லை ஒரு 10 ஏக்கரா நிலம் கேட்டு வாங்கிக்கலாமா, ஒரு கிராமத்தையே எனக்கு கொடுங்க, அந்த கிராமம் முழுவதும் எனக்கு சொந்தமாக இருந்தால் போகிற இடத்துல விவசாயம் செஞ்சு குறைச்சிக்கலாம், இல்லை ஒரு 10 கிராமமாக கேட்கலாமா, இப்படி அவனுக்குள்ளார ஒரு கன்ஃபியூஷன், நிறைய கன்ஃபியூஷன். ஒரு 5 நிமிஷம் அரசர் பார்த்தாரு, இவன் இந்நேரத்துக்கு முடிவு பண்ணுற மாதிரி தெரியல, தம்பி நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு வைப்பா, நான் போய் வாக்கிங் போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன், உனக்கு 1 மணி நேரம் நான் அவகாசம் தரேன், ஏன்னா நான் வாக்கிங் போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் காலையில் நான் வாக்கிங் முடிச்சுட்டு வர்றதுக்கு நீ யோசனை பண்ணி வைக்கிறது சரியாயிரு, பயப்படாம யோசனை பண்ணி வை, எதுவாக இருந்தாலும் உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றி கொடுத்துறேன், நீ எவ்வளோ காசு கேட்டாலும் சரி, பணமாக கேட்டாலும் சரி, இடமா கேட்டாலும் சரி, நிலமா கேட்டாலும் சரி, ஏன் இந்த ராஜ்யத்தில் பாதியை நீ கேட்டாலும் உனக்கு நான் வந்து கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜா சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அப்புறம் நம்ம தனியாக உட்காந்துக்கிட்டு பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு அந்த தோட்டத்தில் ஒரு பெஞ்சு இருக்குது, கல் பெஞ்சு, அதில் உட்காந்துக்கிட்டு அப்படியே மனசுலயே நினைக்கிறான், என்னென்ன கேட்கலாம், எப்படி கேட்கலாம், அதை கொண்டு போய் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழலாம். சரி, அரசரே வேற சொல்லிட்டாரு, எனக்கு உங்களுடைய ராஜ்யத்தில் பாதி ராஜ்யத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டா என்ன அப்படின்ட்டு ஒரு மனசுல எண்ணம். பாதி ராஜ்யத்தை கேட்டு வாங்குறதுக்கு இருக்குல்ல, என்னைக்காவது அரசருக்கு இவன் நம்ம கிட்ட கேட்டு தானமாக வாங்கின இடம் தானே, மறுபடியும் அவங்ககிட்ட இருந்து நாம பறிச்சுக்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு படையெடுத்துக்கிட்டு வந்தான்னா, நம்ம வேற ஒரு குருகுலத்தில் போய் ஒரு ஆன்மீக வாழ்க்கையை தான் வாழ்ந்துருக்கிறோம். அரசன் சண்டைக்கு வந்தான்னா நமக்கு வாள் பிடிச்சி சண்டை போடவும் தெரியாது, படையை வழிநடத்தவும் தெரியாது. அப்போ அவர்கிட்ட வந்து முழு ராஜ்யத்தையுமே எனக்கு கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்டா
அவர் படையெடுத்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுன்னு சொல்லிட்டாரு. கேட்டு பார்ப்போம், கொடுத்தாருன்னா வாங்கிக்குவோம், இல்லைன்னா அடிச்சு தரத்துனாலும் அடியை மட்டும் வாங்கிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மனசுல எண்ணம் வந்துருச்சு. ஒரு வழியா தீர்மானத்துக்கு வந்துட்டான். 10 காசு கேட்கலாமா, 1,00,000 கேட்கலாமா, இல்லை ஒரு கிராமத்தை கேட்கலாமா, பாதி ராஜ்யத்தை கேட்கலாமா என்னெல்லாம் குழம்பிக்கிட்டே இருந்துட்டு முழுசா முழு ராஜ்யத்தையுமே கொடுங்கன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு தீர்மானத்துக்கு வந்துட்டான் பயத்துல. சரி, அரசர் வர்றாரு. தம்பி, முடிவு பண்ணிட்டியாப்பா அப்படின்னாரு. ஒரு நடுக்கம்தான் உள்ளுக்குள்ள. எழுந்து நின்னா நம்ம ஆளு. ஐயா, நீங்க கொடுத்த வாக்கு மீறுவீங்களா, இல்ல சொன்னபடி நடந்துக்குங்களா? என்னப்பா இப்படி கேட்டேன்? அதிகாலை நேரத்தில் நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்குறேன். இந்த தேசத்து அரசர்கள் என் முன்னோர்கள்ல இருந்து இது வரைக்கும் நான் என்னுடைய காலம் வரையிலையுமே எங்க பரம்பரையில கொடுத்த வாக்க அது எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி தான் எங்களுக்கு பழக்கம். அதுக்காக நாங்கள் எங்கள் உயிரிய குடும்பம் கூட கையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அரசர் சொல்லிட்டாரு. சரிங்க ஐயா, நீங்களே உங்க வாயால சொல்லிட்டீங்க, நான் கேட்குறேன், கோவிச்சுக்கிறீங்க. எனக்கு உங்கள் முழு ராஜ்யத்தையுமே கொடுத்துருங்க, அதுவும் இந்த இடத்துலயே கொடுத்துடணும். நீங்கள் உங்களுக்காக உங்களுடைய அரண்மனையில இருந்தோ கஜானாவில் இருந்தோ எதையுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் அப்படியே என்ன ட்ரெஸ்ஸில் இருக்கிறீங்களோ அதை அந்த அந்த அளவுக்கு மட்டும்தான் என்னால் அனுமதி கொடுக்க முடியும். நீங்கள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க எனக்குன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற தீர்மானத்தை நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துடணும். இப்போ இருக்கிற ட்ரெஸ்ஸு மட்டும்தான் உங்களுக்கு, அந்த ட்ரெஸ்ஸோடு நீங்கள் வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போட ஒரு குண்டை தூக்கி போட்டான். அதை கேட்டு அரசர் கோவப்படுவார் அப்படின்னு தான் அந்த பையன் நினைச்சிட்டு இருந்தான். ஆனால் அங்கே நடந்ததே வேற சம்பவம். அரசருக்கு ஒரே சந்தோஷம், ஆனந்த கண்ணீர், குதிச்சு விளையாடுறாரு, பாடுறாரு, ஆடுறாரு. ரொம்ப சந்தோஷத்தோட கத்தி கூச்சல் போட்டு, ஆஹா இறைவா, 30 ஆண்டு காலமா நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன், இந்த ராஜ்ய பாரத்தில் இருந்து என்ன இறக்கி விட்டுட்டு எனக்கு ஒரு ஓய்வான வாழ்க்கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு தினசரி நான் அவங்ககிட்ட பிரார்த்தனை செஞ்சு அழுதேன். ஒவ்வொரு நாளும் இரவு உறங்குவதற்கு முன்னாலும் நான் இறைவா, எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம், என்னால் இந்த அரச பணி சுமையை தாங்க முடியவில்லை, இந்த பலவிதமான சூழ்ச்சிகளுக்கு நடுவில் என்னால் வாழ முடியவில்லை, மனபாரமாக இருக்கிறது, நான் ஓய்வாக அமர்ந்த இறைவனை சிந்திக்கணும், தியானம் செய்யணும், அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு போகணும்னு சொல்லிட்டு தானே நான் 30 வருஷமா இறைவா உங்ககிட்ட நான் பிரார்த்தனை பண்ணினேன். 30 வருஷம் கழிச்சு இன்னைக்காவது உன் காதலை என்னுடைய பிரார்த்தனை விழுந்து அதுக்கு நீ செவிசாய்ச்சி அதுக்கு உண்டான ஒரு மனுஷனையும் என்கிட்ட அனுப்பிட்ட. நான் அவன் கேட்டதை அப்படியே கொடுத்துட்டு இப்படியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி, இந்த கணமே நான் ரெடி, இந்த நான் தார வார்த்தை கொடுக்குறேன், என் முழு தேசத்தையுமே நீயே இந்த நிமிஷத்துலேருந்து நீ தான் இந்த ராஜ்யத்துக்கு அரசன். நான் அரண்மனைக்கு உன்னை கூட்டிட்டு போய் பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்க சொல்லி என்னுடைய அரசர் ஒரு குலகுரு கிட்ட சொல்லிடுறேன், நீ போப்போ அரண்மனைக்கு போ அப்படின்னு சொல்லி அரசர் சொல்றாரு. இந்த பையனுக்கு ஒரே சாக்கு, என்னடா இது, நாம கேட்டது இவர் கோவிச்சுக்குவாரு, நம்மளை அடிச்சு துரத்திடுவாருன்னு நினைச்சதுதான் நாம இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரச சாம்ராஜ்யத்துக்கு அரசராயிட்டா வாழ்க்கையில எல்லாத்தையுமே அடைஞ்சு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஒரு அரச கம்பீரத்தோடையும் சகல சம்பத்துகளோடையும் வாழ முடியலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆள் என்னமோ ஒரு 30 வருஷமா எனக்கு இந்த சொத்து வேணாம், சுகம் வேணாம், சாம்ராஜ்யம் வேணாம், அதையெல்லாம் நீ திருப்பி எடுத்துக்க ஒரு ஆளை அனுப்புன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்காக சந்தோஷப்படுறாரு, ஆனந்த கண்ணீர் வெடிக்கிறாரு, கொதிச்சு டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு. ஒன்றும் புரியலையே, இதுல அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதா? இந்த ஒரு அரசனா இருக்கிறதே, இந்த ஒரு அரசாட்சி பண்றதே, ஒரு சாம்ராஜ்யத்தை நிர்வாகம் பண்றதையும் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியலையே. இவர் பரம்பரையா வழித்தோன்றலா வரக்கூடிய அரசர்கள் பரம்பரையில வந்தவர், கேட்டதுமே இதை கொடுத்துட்டு எனக்கு நிம்மதி, விடுதலை, சந்தோஷம், சிறையிலிருந்து என்னை விடுவித்தது இறைவா உனக்கு நன்றின்னு சொல்லிட்டு கொதிச்சு சந்தோஷத்தோட ஆனந்த கண்ணீர் வர்றாரு. நாம போய் தெரியாத ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டோமா, நம்ம வாழ்க்கையில மூலமா புதக்கொலையில போய் சிக்கிக்கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தாக்க அடிச்சு, இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் நாம நினைச்ச ஒரே கணத்துல தூக்கி போட்டு சரிப்பான்னு சொல்லிட்டு கிளம்புறாருன்னா அப்ப ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கும் போல தெரியுது.
நாம தெரியாம கேட்டோங்க. அடடா, எவ்வளவு பெரிய ஆபத்தை நான் போய் மாட்டிக்கிட்டேனே, தவறா கேட்டுட்டேனே அரசர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புத்தியில் அப்பதான் ஒரு விழிப்புணர்வு வருது. அப்படியே தடாதடியே அரசர் காலில் விழுவுற. அப்படி, ஐயா, இந்த சின்ன பையனை மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், ஏதோ பைத்தியக்கார பையன் தெரியாம கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சு விட்டுடுங்க ஐயா. நீங்க தான் இந்த நாட்டுக்கு அரசாக இருக்கக்கூடிய தகுதி படைத்தவர். நான் ஒரு சாதாரண இருக்கு பிடிச்ச பையன், தப்பா கேட்டுட்டேன். எனக்கு ஒரு பைசா கூட உங்ககிட்ட இருந்து வேண்டாம் ஐயா. நான் இதை ஒரு வறுமையில் வளர்ந்த ஒரு ஆதங்கத்திலையும் பேராசையிலையும் நீங்க கொடுக்குறேன்னு சொன்னதுமே ஒரு எல்லாத்தையுமே எனக்கு சொந்தமாக ஆக்கிக்கணுங்கிற ஒரு பேராசை எனக்கு வந்ததுமே நான் உங்ககிட்ட தகுதி தராத தெரியாம கேட்டுட்டேன். எவ்வளவு பெரிய மனிதனான நீங்க எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை விட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தீங்கன்னா அதுல என்ன பிரச்சனை இருக்குங்கிறது எனக்கு தெரியல. அதை தெரியாம நான் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நான் என்ன ஐயா செய்ய முடியும்? தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு இப்படியே போக அனுமதி கொடுத்துருங்க ஐயா, வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சிடலாம். அவர் எழுப்பி கீழே படுத்துக்கிட்டு அழகு அவனை பையனை எடுத்து நிறுத்தி வச்சு, அரசர் தம்பி, நான் கொடுத்த வாக்கு கொடுத்ததுதான்டா, நீ ஏத்துக்கோ, பதவி ஏத்துக்கோ அப்படிங்கிறாரு. ஐயா என்னை விட்டுடுங்க ஐயா, நான் ஓடியே போயிடுறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க அப்படின்றாரு. சரிப்பா, நீ அரசனா இல்லைன்னா கூட பரவாயில்ல, என் கூடவே இரு, எனக்கு ஒரு மகன் இருக்கிறா, அந்த பொண்ணை நான் உனக்கு திருமணம் செஞ்சு வச்சு என் கூடயே ஒன்று அரண்மனையிலே வச்சுக்கிறேன். இங்க நீ திருமணம் செஞ்சுட்டு என்னுடைய மகளை திருமணம் செஞ்சுட்டு இங்க என் கூடயே இருந்திருப்பா அப்படின்னு சொல்றாரு. அவன் வேண்டவே வேண்டாங்க, எனக்கு இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையே போதும், இனம் புரியாத ஒரு உலகத்துக்குள்ள என்ன ஆபத்து இருக்குங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள என்னால நுழைய முடியாது. எவ்வளோ பரம்பரையா ஒரு அரசர வம்சத்துல வந்த நீங்களே ஒரு ராஜ்யத்தையே துறக்க தயாரா இருக்கிறப்ப முழுசா அதுக்குள்ள நான் இறங்கி என்ன செய்ய போறேன்? எனக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே வேண்டாம், அதை தெரிஞ்சுக்க எனக்கு இப்ப புத்தி இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு ஞானமும் இல்லை, நான் ஒரு சாதாரண ஆள் தான், நான் இப்ப இருக்கிற மாதிரி இருந்துக்கிறேங்க, என்ன போக விடுங்க, என்ன போக அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு எடுத்தா பாருங்க ஒரு ஓட்டம். குரு காலடியில தான் போய் விழுந்தோம். குரு சிரிச்சுக்கிட்டே, வாப்பா அரசரை பாத்தியா, கிடைச்சதா நீ கேட்டது அப்படின்னாரு. குரு, என்ன நீங்க மிகப்பெரிய சிக்கல்ல மாட்ட விட்டுடுங்க, நீ எது கேட்டாலும் அரசர் கொடுப்பாருன்னு சொன்னதுமே நான் அவருடைய அரசாங்கத்தையே கேட்டுட்டு அந்த மனிதர் அவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை துறக்க தயாரானப்பதான் நான் ஒரு விழிப்புணர்வு பெற்றேன். இந்த உலகத்தில் எந்த பொருளுமே ஒரு மனிதனுடைய ஆசையையோ விருப்பத்தையோ நிறைவேற்றக்கூடிய ஒரு தகுதி படைத்ததே இல்லை, எல்லாமே அவனுடைய மனசுக்குள்ளதான் இருக்கு, அந்த விழிப்புணர்வுலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதுக்கு தான் குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. நீ அங்க போய் இரவுல இருந்து என்ன செஞ்சேன், அரசர்கிட்ட என்ன கேட்டேன், எல்லாமே நான் இங்க என்னுடைய ஞான திருஷ்டியில பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ அவர்கிட்ட எப்ப அரசர்கிட்ட அந்த முழு சாம்ராஜ்யத்தை எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்டையோ என் மனசே விட்டு போயிடுச்சு. நான் இங்க அழுதேன். 12 ஆண்டு காலம் ஒரு முட்டாளுக்குள்ள நான் என்னுடைய வாழ்க்கையை செலவழிச்சு அவனை ஒரு உருவாக்குறதுக்காக பாடுபட்டேன். என்னுடைய 12 ஆண்டு கால வாழ்க்கையை வீணா போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய பொருளுக்கு பேராசைப்படக்கூடிய மனிதனை, பொருள் தான் இந்த உலகம் அப்படின்னு நினைக்கும் கூட ஒரு மனிதன் கூட வச்சுட்டு அவன் கூட ஒரு 12 வருஷம் அவனை உருவாக்குறதுக்காக நான் பாடுபட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷம் நான் அழுதுண்டேன்டா தம்பி. இப்ப நீ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய பயிற்சி வீண் போகல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சேன். எப்போ உனக்குள்ள அந்த ஒரு விழிப்புணர்வு வந்ததோ, இனி நீ இந்த பிறவியில எந்த சூழ்நிலையிலுமே தளமத்துக்கு ஆளாக மாட்டேன், பிற பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டேன், இந்த உலக வாழ்க்கையுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். ரைட்டு, இனி நீ கிளம்பலாம். என்ன நீ இங்க கத்துக்கிட்டையோ, என்ன நீ இங்க தெரிஞ்சுக்கிட்டையோ, அதை நீ போய் மற்ற மக்களுக்கு உபதேசம் பண்ணு. இந்த உலக வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, விழிப்புணர்வோடு இருக்கிறது ஒண்ணுதான் நிரந்தரமான ஆத்மா விடுதலைக்கான தீர்வு. இதை நீ புரிஞ்சுக்கிட்டதுனால உனக்கு நான் உன்னுடைய இறுதி வீழ்ச்சி முடிவடைந்தது. இதுதான் உனக்கான கடைசி தேர்வு, இறுதி வீழ்ச்சி. இந்த வீழ்ச்சி இந்த மாதிரிதான் நிறைவேறும்னு சொல்லிட்டு எனக்கு என்னுடைய குரு இந்த மாதிரிதான் உபதேசம் பண்ணாரு.
இதேதான் வழி வழியா இந்த ஆசிரமத்தில் ஒவ்வொரு சீடர்களுக்கும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதே மாதிரி ஒரு சோதனை தேர்வின் மூலமாக தான் அவர்கள் வெற்றி பெறுவது. அதுதான் அவர்கள் இறுதி தீட்சை. அதற்கு பிறகு அவர்கள் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு குருவா வர்றாங்க. நீ மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ற நிலைமைக்கு வந்துட்டப்போ இனி நீ எப்பயுமே உன்னுடைய அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிற உள் மையத்தில் இருந்து விலக மாட்டேன். எனக்கு இந்த நம்பிக்கை ஒரு ஆசீர்வாதம் பண்ற போயிட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. நண்பர்களே, இந்த கதையை ஆழமா சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய மனம் எப்படியெல்லாம் சில சமயங்களில் தனக்குத்தானே போய் ஏதோ ஒரு வழியில் மாட்டிக்கொள்கிறது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வர்றப்போ அந்த மனம் அந்த நிலையிலிருந்து வெளிப்பட்டு ஒரு விழிப்புணர்வு பெறுகிறது அப்படிங்கிறதை விளக்குவதற்கான ஒரு கதை தான் இது. ஆகவே இதை நீங்களும் ஆழமாக சிந்தித்து அந்த விழிப்புணர்வு என்றால் என்ன என்பதை குறித்து ஒரு யோசித்து பாருங்கள். நான் மீண்டும் உங்களை ஒரு நல்ல தகவலுடன், ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.